ரட்சிப்பு நாம் விசுவாசிகளான போது இந்த ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்போது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இப்படியெல்லாம் இழக்க செய்துவிடும். இப்படிப்பட்ட நித்திரைகள், இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட ஐக்கியங்கள், இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட நட்புகள் உங்களை நித்திரை செய்துவிடும், நித்திரைக்குள்ளே நடத்திவிடும். அதான் வேதம் சொல்லுது, விழிப்புள்ளவர்களாய் இருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் கர்ஜிக்க சிங்கத்தை போல. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். இளைய குமாரன் யாரோடு கூட போய் நித்திரை செய்தான்? வேசிகளோடு கூட போய் நித்திரை செய்தான். அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. வேசியினுடைய சவகாசம். வேசி ஒரு சின்ன அப்பத்துண்டுக்கு இறந்து திரியும்படி செய்து விடுவா. வேசி அருமையான ஜீவனை வேட்டையாடி விடுவா. வேசி மாத்துக்கு விலகி ஓடுங்கள். அதெல்லாம் திருத்த முடியாது. நீங்கள் வேசி மாத்துக்கு விலகி ஓடணும். உங்கள் ஓட்டம் பொழுது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கும். நீங்கள் போய் அதுக்கு ஊழியம் பண்ணுறேன், அதுக்கு செய்கிறேன், இதை பண்ணுறேன், அவங்கள மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறேன், ஆண்டவருக்குள் நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் ரட்சிப்பு எழுந்துடாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இது ஜனங்களை பார்க்குற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஓட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ தான் பழுதற்றவளாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஓடுறதே வேசி பின்னாடி ஓடினா கடைசியில் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல தான். விடிய விடிய இன்பமாக இருப்போம், கணவன் வீட்டில் இல்லை, அவன் தூர தேசத்துக்கு போனான், வா சந்தோஷமாக இருப்போம் என்று தன் மதுர வாக்கினால் இணங்க பண்ணினான். இன்றைக்கி ஃபோனு மெசேஜ் இன்றைக்கி ஒரு பாவ சூழ்நிலை உருவாக்குகிறது. தொழில்நுட்பங்கள் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். நல்ல நீதியின் காரியத்துக்கு பயன்படுத்துங்க. தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இன்று அநீதிக்கு பயன்படுத்தப்பட்டு கடைசியில் என்னவாய் முடிகிறது? கடைசியில் தங்கள் ஜீவியத்தை எழுந்து போய் விடுகிறாங்க. இளம் வயதில் வாழ வயதில் ஜனங்க செத்து போகிறாங்க. வேசி அருமையான உயிரை ஜீவனை வேட்டையாடி விடுகிறார். ஈரல் பிளக்கிறது. ஏன்? இந்த வேசித்தனம் எப்பொழுதுமே மரணத்தை தழுவு செய்துவிடும். சிம்சனாக இருக்கட்டும், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற வாலிபனாக இருக்கட்டும், இளையகுமாரனாக இருக்கட்டும், உங்களுக்கு வறுமை ஆரம்ப அடையாளம். இன்னும் தொடர்வீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்படும். நீதி மார்க்கத்துக்குள் வந்து சேருங்க. தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தராக இருங்க. நீங்கள் வருகைக்குரிய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ கர்த்தர் வந்தால் ஆசீர்வதிப்பார், நோய் குணமாகும். நோய் குணமான பிறகு, பேய்களெல்லாம் விலகின பிறகு, அற்புதங்கள் நடந்த பிறகு, கடன் பிரச்சனை போன பிறகு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணாமல் போவதற்கான காரணம் என்ன? இதிலிருந்து நீ விடுதலை படவில்லை. இன்னும் மனம் பழைய காரியத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல வேதனை, வறுமை, இடுக்கம், நெருக்கம், இதற்காக தேவ சமூகத்தில் வந்து கொண்டு இருக்கிறாய். பிரியமே ரூபவதியே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அது ஆத்துமாவை குணப்படுத்துக்கதான் இருக்க வேண்டும். அதான் சபையில் கூடப்படுகிற சத்தியம். நீங்கள் ஜெபிங்க, நான் சரியாவேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும்.